மெழுகுவர்த்தி ஒளியிலே மறைந்த நினைவுகள். அந்த கிராமம். மாலை சூரியன் மறைந்து இரவு மெதுவாக இறங்கிக் கொண்டிருந்த நேரம். வீடுகளின் முன் விளக்குகள் ஏறிக்கொண்டிருந்தன. ஆனால் அந்த ஓரமாக இருக்கும் சிறிய மண் வீட்டின் முன்பு ஒரு மெழுகுவர்த்தி மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. அந்த ஒளியிலே 25 வயது அந்த பெண் மர மேசையின் முன் தனியாக உட்கார்ந்திருந்தாள். காற்று மெல்ல வீசியது. மெழுகுவர்த்தி சுடர் நடுங்கியது. அவளுடைய கண்களும் அதே மாதிரி. அவள் முகத்தில் சோகம் இருந்தது. ஆனால் அது அழுகை இல்லை, நினைவுகளின் சுமை. எல்லாம் இப்படித்தான் முடிஞ்சிருக்கணுமா என்று அவள் மனசுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டாள். அவள் கண்கள் முன்பு அந்த இடத்திலே நடந்த உரையாடல்களை தேடின. அந்த நேரத்தில் தூரத்தில் யாரோ நடந்து வர்ற சத்தம். அவள் திடுக்கிட்டாள். தலை தூக்கி பார்த்தாள். அவர்தான். 30 வயது அந்த நபர். அவள் எதிர்பார்க்காத நேரம், ஆனால் மனசு எதிர்பார்த்த ஒருவன். அவன் மெதுவாக அருகில் வந்தான். ஒரு நொடி இருவரும் பேசாமல் இருந்தார்கள். அந்த அமைதியே பல வருட கதையை சொல்லிக் கொண்டிருந்தது. நல்லா இருக்கியா? அவன் கேட்டான். அவள் சிரிக்க முயற்சித்தாள். ஆனா சிரிப்பு முழுமையாக வரல. இருக்க என்று சொன்னாலும் அந்த வார்த்தைக்குள் சோகம் ஒளிஞ்சிருந்தது. இருவரும் மேசைக்கு முன்னால் உட்கார்ந்தார்கள். மெழுகுவர்த்தி ஒளி இருவரின் முகத்தையும் ஒரே நேரத்தில் வெளிச்சம் போட்டது. நம்ம வாழ்க்கை எவ்வளவு எளிமையா இருந்துச்சு தெரியுமா? அவள் மெதுவாக பேச ஆரம்பித்தாள். அவன் சிரித்தான். அப்போ பிரச்சனைன்னு நினைச்சதெல்லாம் இப்ப நினைச்சா சின்ன விஷயமாதான் இருக்கு. நினைவுகள் வந்தன. கிராமத்து பாதைகள், சின்ன சண்டைகள், சொல்லாத காதல். நாம பேசாம விட்ட விஷயங்கள் தான் இப்போ அதிகமா வலிக்குது. அவன் சொன்னான். அவள் கண்கள் ஈரமாயின. சில நேரம் பேசாம விட்டதுதான் பெரிய தவறு போல தோணுது. மெழுகுவர்த்தி ஒளி குறைந்து கொண்டே போனது. அந்த நேரத்தில் அவன் எழுந்தான். நாம் போகணும் என்று சொன்னான். அவள் இதயத்தில் ஏதோ உடைந்தது. அவன் நடந்து போக ஆரம்பித்தான். அவள் திடீரென்று கேட்டாள். ஒரு கேள்வி. அவன் நின்றான். திரும்பி பார்த்தான். அவள் தயங்கினாள். பின் கேட்டாள். நாம் எல்லாம் வேற மாதிரி முடிஞ்சிருக்க முடியாதா? அவன் சில வினாடிகள் பேசல. பின் மெதுவாகச் சொன்னான். சில கதைகள் முடியாததாலதான் நினைவுகளா வாழுது. அவன் திரும்பி நடந்து போனான். அவள் அவனை பார்த்து கொண்டே இருந்தாள், அவன் பார்வைக்கு மறையும் வரை. பின் அவள் தனியாக மீண்டும் உட்கார்ந்தாள். மெழுகுவர்த்தி அணையப் போகும் நேரம். அவள் சிரித்தாள். சின்ன சிரிப்பு. நம்ம கதை முடிஞ்சதுன்னு நினைச்சேன். ஆனா இது இன்னும் என் உள்ளதான் வாழுது. அவள் மெதுவாகச் சொன்னாள். காற்று வீசியது. மெழுகுவர்த்தி அணைந்தது. ஆனா அந்த கதையின் ஒளி அவள் மனசுக்குள்ள இன்னும் எரிஞ்சுக்கிட்டே இருந்தது.